தொடர்ந்து நேர்த்திக்கால தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. தனக்கு பாதுகாப்பு கோரி தமிழக டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் கடிதம் எழுதியிருந்த நிலையில் நடவடிக்கை. திருப்புவனம் வடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சிவகங்கை வடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நடத்தி வரும் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் முன் அஜித்குமார் குடும்பத்தினர் ஆஜர். வடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மீது அடுக்கடுக்காக குவியும் புகார்கள். அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்தது அம்பலம். திருத்தணி அருகே கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரம். திருவள்ளூர் எஸ்பி 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு. காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை. உடலை கைப்பற்றி கொலை குற்றவாளிகள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கோரி உறவினர்கள் மறியல். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தல். ஈரோடு குமலன்குட்டை பகுதியில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் இறந்த சம்பவத்தில் திடுக்கிடும் திருப்பு. சக மாணவர்களை மாணவன் ஆதித்யாவை அடித்துக் கொன்றது காவல்துறையினரின் விசாரணையில் அம்பலம். தென்காசி அருகே 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்த தொழிலாளி உயிரிழப்பு. சாரம் சரிந்து விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவம். கானா அதிபர் ஜாந்தமணி மகாவா விருதை வழங்கி பாராட்டு. கானா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. 140 கோடி இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பெருமிதம். Receiving your national award from my dear friend President Mahama is an honor. I will always cherish that. इस सम्मान के लिए मैं 140 करोड़ भारतीयों की ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதையொட்டி ஆலோசிக்க முடிவு. டாபர் நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருந்து குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்ட விளம்பரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை தரமணியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள தமிழ் அறிவு வளாகம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனது வீடு அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை.
ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டிய எஸ்பிக்கு இபிஎஸ் கடும் கண்டனம். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடை பகுதியை சென்றடையாத தண்ணீர். பாசன மதகுகள், கதவணைகள் முறையாக பழுது பார்க்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாக வெளியான தகவல்கள் அனைத்தும் வதந்திதான். பாமக செயற்குழு பொதுக்குழு கூடி தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவு செய்யும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். சேலம் பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. அஜித்குமாரை சித்திரவதை செய்ய ஆணையிட்ட காவல் உயரதிகாரி யார் என வினா. காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமார் வீட்டிற்கு விஜய் சென்றது அரசியல் ஸ்டண்ட் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மக்களின் மனதில் முதலமைச்சர் இருக்கும்போது எந்த ஸ்டண்ட்டும் ஈடுபடாது எனவும் பேட்டி. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் நடந்த முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான புகார். வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து 1 வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 17 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம். மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற சென்னையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். திருவொற்றியூரில் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தொடக்க விழாவில் பங்கேற்க பாஜகவுக்கு அழைப்பு. பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். காவல்துறை டிஜிபியை சந்தித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மனு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு லாக்அப் மரணங்கள் அதிகரித்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டதாகவும் காட்டம். பன்ருட்டியில் பெண் காவலர் சோனியா விஷம் குடித்து தற்கொலை. தன்னுடைய உயிரிழப்பிற்கு காவலர் ராஜுதான் காரணம் என கடிதம் எழுதியுள்ளதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் முதியோரை கட்டி போட்டு 200 சவரன் கொள்ளை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை எழும்பூரில் நகை வியாபாரியை கடத்தி தங்க நகைகளை பறித்த வழக்கில் 6 பேர் கைது. 203 கிராம் தங்க நகைகள், 3.2 கிலோ வெள்ளி மற்றும் 6.50 லட்சம் பணம் மீட்பு. மதுரையில் திருட்டு வழக்கு ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் முன்னாள் ஓட்டுநர் கைது. 42 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட வழக்கில் முன்னாள் ஓட்டுநர் சுரேஷ் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.